அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். மோகனாஜி வந்து நான் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 2 பதிவுக்கு முன்னாடி நம்ம அத சொல்லிட்டு, பாதியில விட்டுருந்தோம். அடுத்த பதிவுல நம்ம சொல்றோம்ன்னு சொல்லிட்டு. அந்த ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்கறனால, முதல்ல நீங்க அத பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கானது. கேட்டுட்டு வாங்கோ. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக. ஓம் சாய்ராம். லாஸ்ட் வீக் எனக்கு வந்து பயங்கர கைவலி. அந்த ஜாயின்ஸ் கிட்ட வந்து தூக்கவே முடியல. அப்படி ஒரு பெயின். நான் நைட்டும் டாக்டர்கிட்ட தான் போயிட்டு வந்தேன். இருந்தாலுமே எனக்கு மெடிசன் போட சொன்னாங்க. போட்டேன். மறுபடியுமே கைவலி, தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லா பயங்கர பெயின். ரைட் சைடு கை வந்து தூக்கவே முடியல. ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஒரு பெயின், ஜாயின்ஸ்ல பெயின். அது ஒரு வலி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு அளவுக்கு பெயின் வந்துச்சு. அப்போ லைட் போட்டுட்டு ஹாலுக்கு எந்திரிச்சு வந்து சாயப்பா அங்க இருக்காரு. அவர்கிட்ட உக்காந்து முட்டி போட்டு நான் வேண்டுறேன். அப்பா ரொம்ப கை வலிக்குது, படுக்கவே முடியல, காலைல ஆஃபீஸ் வேற போகணும், ரொம்ப கை வலிக்குது, தூங்கவும் முடியல, தூங்கலைன்னா காலையில எப்படி எந்திரிச்சு வேலை செய்யாது, எனக்கு தெரியாதுப்பா, கைவலி நீங்க சரியாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே அவரோட மடியில வந்து உதி வச்சிருப்பேன். அந்த உதியை எடுத்து கொஞ்சம் நெத்தியில வச்சுட்டு, கொஞ்சம் வாயில நாக்குல கொஞ்சம் வச்சுட்டு, உச்சந்தலையிலையும் கை எந்த இடத்துல பெயினும் அந்த இடத்துலயும் வச்சுட்டு போய் பேசாம படுத்துட்டேன். படுத்து ஒரு 5 to 10 minutes தான் இருக்கும். எனக்கு அது கனவா நினைவான்னு எனக்கு தெரியல. 2 சைடும் 2 லேடிஸ் நிக்கிறாங்க. என்னோட கரெக்டா எந்த இடத்துல பெயினும், போத் ஹேண்ட்ஸுமே பெயின் இருந்துச்சு. பட் ரைட் ஹேண்ட் வந்து சிவியர் பெயின் இருந்துச்சு. அப்ப அவர் என்ன எனக்கு எப்படி கனவு வந்துச்சுன்னா, 2 பேரும் இன்ஜெக்ஷன் சிரஞ்ச் ஒன்று வச்சு ஊசி போடுறாங்க என் கையில. 2 சைடு எந்த இடத்துல பெயினும் அப்படியே சருன்னு ஒரு 2 பக்கம் ஊசி போட்டு நான் சாயப்பா அப்படின்னு கத்துறேன். அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியே நான் தூங்கிட்டேன். இப்ப வரைக்கும் பாபா புண்ணியத்துல அந்த கைவலி எனக்கு இல்ல. மெடிசனும் நான் போடுறது இல்ல, கைவலியும் எனக்கு இல்ல. நான் படிச்சிருக்கேன். சாய் வந்து எப்பவுமே அதிர்ச்சி வைத்தியம் நிறைய பண்ணுவாரு. அவர் மேஜிக் தாத்தா இல்லைங்களா, அதனால அதிர்ச்சி வைத்தியங்கள் நிறைய பண்ணுவாரு. ஒருத்தர் வந்து நேர்ல பண்ணுனா அவங்களுக்கு அந்த பெயின் தாங்க முடியாது அப்படிங்கறக்காக அவ கனவு மூலியமா போய் பண்ணுவாங்கிறதும் நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரிதான் எனக்கு ஒரு மேஜிக் அவர் பண்ணினாரு. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சின்ன சின்னதா இருக்கு, பெருசு பெருசா இருக்கு. கைவெளியில எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா, தாங்கவே முடியாது. சோ அப்படி ஒரு அற்புதமான மேஜிக் இப்ப ரீசெண்டா போன போன வீக் எனக்கு நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு. ஓம் சாய்ராம். பார்த்தேளா? செம்மல. ஸ்டே பிளஸ்ட் மோகனாஜி. ரொம்ப சந்தோஷம் இதை ஷேர் பண்ணதுக்கு. எப்பவும் நீங்களும் சரி, பிரணவிகாவும் சரி, சந்தோஷமா குடும்பத்தோட நிம்மதியா இருக்கணும். எல்லா விதமான சகல சௌபாகியமும் சுவாமியோட அனுகிரகத்தால வந்து சேரணும். ஓகேவா? இப்போ அடுத்ததாக சுட சுட கொடுத்தா தானே நல்லா இருக்கும்ல. அதனால இந்த பதிவை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஆபத்துலேருந்து சுவாமி எப்படி நம்மளை காப்பாத்தினார் அப்படிங்கிறது தான். அப்படி என்ன பெரிய ஆபத்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 3:20க்கு குழந்தைக்கு ஸ்கூல் விடும். என்னோட வண்டியை எடுத்துட்டு கீழே வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். என் தங்கையால் ஸ்டார்ட் பண்ண முடியல. அது ஸ்டார்ட்டே ஆகலை வண்டி. அப்போ தான் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கா. ஆனாலும் அது ஸ்டார்ட் ஆகலை. என்ன காரணம்னே தெரியல. 3:35க்கு மேலே ஏறி வந்து என்கிட்ட சொல்கிறா, நான் நினச்சேன் குழந்தைய கூட்டின்னு வந்துட்டா போல் இருக்குன்னு. அவள் சொல்கிறா, வண்டியே ஸ்டார்ட் ஆகலை, நான் இன்னும் போகவே இல்லைண்ணா. ஐயோ 3:35 ஆகிடுத்தே, 15 நிமிஷம் குழந்தை வெயிட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்ம கீழாத்தில் இருக்கக்கூடிய சந்தியாஜிகிட்ட போயிட்டு, எனக்கு வண்டி கொஞ்சம் வேணும், குழந்தைய கூட்டின்னு வரணும், வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் இந்தாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி டக்குன்னு எடுத்து கொடுத்தா. அதுக்கு முதல்ல அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சில சந்தர்ப்பங்களில் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த நிமிஷத்தில் தான் ரொம்ப சோதனையாகவும் இருக்கும். ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தடுமாறுவோம் இல்லையா. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நம்மளுக்காக ஒரு உதவிக்கரம் நீண்டதுன்னா அதை நம்ம மறக்கவே கூடாது. எப்போவுமே மனுஷனா அந்த நன்றி உணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவள் இதை பாப்பாளான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இதை நான் சொல்லிதாகணும். அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கூட பக்கத்தில் இருக்கக்கூடியவா, பிரச்சனைகள் இருக்கும், இவாளுக்குன்னு நான் சொல்ல வரல, பொதுவாக இந்த இப்போ அப்பார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துட்டாலே யாரோ ஒருத்தருக்கும் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஆளுகளும் இருக்கா. பட் இவ அப்படி கிடையாது. உடனே எடுத்து கொடுத்து சப்போர்ட் பண்ணினா. உடனே நான் எடுத்துட்டு கரெக்டாக 3:40 45க்கு நான் இங்கேருந்து கிளம்புறேன். 40க்கு கிளம்புறேன். கிளம்பிட்டு நான் அங்கே போயிட்டு 10 நிமிஷத்தில் கூட்டிகிட்டு 3:55க்கு நான் இங்கே வரேன்.
நான் இங்கே வரும்போது பார்த்தா முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கேட் இருக்கும் இல்லையா, பயங்கர ஹெவியான இரும்பு கேட்டு அப்படியே உடஞ்சி கீழே விழுந்திருக்கு. ஆக்சுவலாக உடஞ்சி படபடன்னு எல்லாரும் கூட்டமாக நிற்கிறா. கேட்டை காணோம், என்னடான்னு பார்த்தா எடுத்து இப்போ தான் உள்ளே வச்சா அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு ஒன்றுமே தோணலை ஆக்சுவலாக. உள்ளேலாம் வந்துட்டேன். அப்போது எல்லாரும் பேசின்னு இருப்பாள்ல, நம்ம பொதுவாக ஒரு விஷயம் நடந்ததுன்னா அடடா நம்ம தலைக்கு திருப்பியும் வந்துடுதா, ஏதோ ஒரு செலவு வந்துடுதுப்பா அப்படின்னு தானே சொல்ல தோணும். ஆனால் எனக்கு என்ன தோணித்துன்னா, எனக்கு என்னோட வண்டி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகியிருந்ததுன்னா, என் தங்க அதை எடுத்துட்டு போயிருந்தா 3:20-25க்கு அவள் கிளம்பியிருந்தான்னா கண்டிப்பாக 3:45க்கு அவள் இங்கே வந்திருப்பா. 3:45க்கு தான் அந்த கேட்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ சப்போஸ் அந்த கேட் அவன் மேலே விழுந்திருந்ததுனாலோ இல்லை வண்டி மேலே விழுந்திருந்தாலோ கண்டிப்பாக சேதம் நமக்கு தான். ஏன்னா 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும், குழந்தையும் போயிருக்கணும், என்ன சம்பவிச்சிருக்குன்னே சொல்ல முடியாது. வண்டி போயிருந்ததுன்னா சுத்தம். பொதுவாக யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு தடங்கல் நடக்கிறதுனா நம்ம நினைப்போம் இது தடங்கல், இது அபசகுனம் நினைப்போம். ஏன் இப்படி எடுத்துக்கப்படாது? அந்த 10 நிமிஷம் லேட் ஆகலைன்னா வந்த ஆபத்து குழந்தைக்கோ இல்லை என் தங்கைக்கோ வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. அது இப்போ நான் இப்படி உட்காந்து பேசின்னு இருப்பேனானா தெரியல. ஸோ எனக்கு சுவாமியை கும்பிட்றத தவிர வேறு எதுவுமே தோணலை. நிஜமாக சொல்கிறேன், அவருக்கு நன்றி தான் சொன்னேன். நம்ம நினச்சி பார்ப்போம் எல்லாமே, ஏன் பாபுக்குட்டி இப்படி லேட் பண்ணுற, ஏன் பாபுக்குட்டி இப்படி பண்ணுற, இதனால உனக்கு என்ன பாபுக்குட்டி கரெக்டான அந்த டைமுக்கு செஞ்சுருக்கப்படாதான்னு. ஒவ்வொரு விஷயத்திலையும் தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மளுடைய ஆபத்து அப்படிங்கிற விஷயத்த தள்ளி போடுறதுன்னு மட்டும் எடுத்துட்டோன்னு வைங்களேன், தாமதம் என்றைக்குமே நல்லதுன்னு தான் சொல்லுவோம். இந்த கரை நல்லதுன்னு சொல்லி ஒரு விளம்பரம் வரும், அதுக்கு அடிக்கடி நான் யோசிச்சு பார்ப்பேன், நல்லா யோசிச்சிருக்காள்ல அப்படின்னு. உண்மைதான், தாமதம்ங்கிற ஒரு விஷயம் வந்தால் எல்லாத்துலேயும் டிசிப்ளினாக இருக்கணும், கரெக்ட் டைமில் பஞ்சுவலாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாள். ஆனால் சில சமயங்களில் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் அதுக்கப்புறமா அதை திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அந்த தாமதம்ங்கிறது எவ்வளோ அருமையான அழகான சூப்பர்வான விஷயம் அப்படிங்கிறது. அதுக்கு நான் பாபுக்குட்டிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த டைமில் உட்காந்து அழுதுட்டேன். நான் ஆக்சுவலாக சொன்னால் உட்காந்து அழுதுட்டேன். இன்றைக்கி நான் இந்த நிமிஷத்தில் இப்படி உட்காந்து பேசுனேன்னா அதுக்கு சுவாமியோட அனுகிரகம் தான் காரணம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ கூட சொல்லலாம், அந்த கேட்டு விழுந்துருச்சு, எனக்கு செலவு வந்துடுது. நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்காமல் போயிடுதுன்னா அடுத்ததாக நம்மளுக்கு எதில் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நாடி தான் நம்மளுடைய மனசு போகுது. நமக்கு நடந்த நல்ல காரியத்தை அப்படியே மறந்துடுறோம். நம்மள பல பேர் அப்படி தான் இருக்கும். சுவாமிக்கு நன்றி சொல்கிறத விட ஐயோ அடுத்ததாக வரக்கூடிய அந்த பிரச்சனை மேலே தான் நம்மளுடைய நாட்டம் அதிகமாகறனால நம்மளுக்கு பிரச்சனையே வாழ்க்கையாக போயிடுது. வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது, வாழ்க்கையே பிரச்சனையாக போயிடுதுங்கிறது தான் உண்மை. அதனால தானோ என்னவோ என்னால் அப்படி சிந்திக்கவே முடியல. நடக்கிற எல்லா காரியத்தையும் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தோமானா அதில் சாய் எந்த அளவுக்கு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிறது என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியாது. ஒரு விஷயம் நடக்கிறதுனா அதை சுற்றி நீங்கள் பாருங்களேன், 360 டிகிரிக்கு பாருங்கோ, கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு நல்ல காரியம் உங்களுக்காக காத்துன்னு இருக்கும். ஒரு பிரச்சனை நடக்கிறது, என்னை இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அவளை பிடிச்சி நல்லா திட்டிடுறோம், சரியா? ஆனால் அவள் திட்டினது எதுக்காக முன்ன பின்ன யோசிச்சு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ரீசன் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறத நம்மளால் உணர முடியும். ஆனால் அந்த நிமிஷத்தில் நம்மளுடைய உணர்ச்சி பெருக்கால நம்ம அவளை திட்டுறதோ இல்லைன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுறதே ரொம்ப சில சமயம் அசிங்கமாக போயிடுறது. அது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஏன் இப்படி நடந்துட்டோம் அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம யோசிக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. திங்க் பண்ணி பாருங்களேன், நம்ம நடக்கிற விஷயங்களில் பலதும் நம்ம மற்றவாளோட கர்மாவை கொட்டிக்கிற மாதிரி தான் இருக்கே ஒழிய நம்ம கர்மாவை குறைக்கிறதுக்கான எந்த தூண்டுதலுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிற எண்ணம் கூட வருது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு டெய்லி நடக்கிற விஷயங்கள்லேருந்து நாம் ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதை தான் நான் இப்போ சொன்னேன். ஸோ அழகான இந்த தருணத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் நடந்தது, அதுவும் நேத்திக்கு நடந்தது. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.